ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய சேமிப்பு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தோட பெயர் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதம் 555 அப்படிங்கிறது தான். இதோட வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாகவே தராங்க. அதாவது நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் விட இவங்க வந்து அதிகப்படியாக தராங்க. ஸோ கம்மியான முதலீடு நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த ஸ்கீமில் தரப்போகிறாங்க, இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம வங்கி மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதம் 555 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு எஃப்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படிங்கிறது. இதோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நம்ம வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது டெபாசிட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து மூத்த குடிமக்களுக்கு ஒரு வகையான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும், பொதுமக்கள் மற்றவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ குறுகிய காலம் அப்படின்னா 11/11/2024 31/1/2025 வரைக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 31ஆம் தேதி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் செலுத்துனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெபாசிட் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 555 நாட்கள். அதாவது 1.5 வருஷம் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாகவே கடைசியில் வாங்கிக்கலாம். ஸோ குறைந்தபட்ச வைப்பு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 லட்ச ரூபா நீங்கள் இந்த அற்புதம் 555 ஸ்கீமில் செலுத்துனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து மல்டிபிளான அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம வங்கியில் மட்டும் இது வந்து இந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அற்புதம் 555 அப்படிங்கிறது. ஸோ மூத்த குடிமக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.25% வந்து கொடுக்குறாங்க. ஸோ பொதுமக்கள் ஜென்ரல் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 7.75% கொடுக்குறாங்க. அதாவது எந்த ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்லையும் இந்த மாதிரி ஒரு வட்டி விகிதம் கொடுக்கல. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 6% கொடுப்பாங்க, இல்லைனா 6.10% கொடுப்பாங்க. ஸோ நார்மல் அதாவது பொதுமக்களுக்கு. மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7%, 7.5, 7.50 வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதிகபட்சமாக. ஆனால் இந்த தமிழ்நாடு கிராம வங்கி மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம வங்கியில் மூத்த குடிமக்களுக்கு 8.25%, பொதுமக்களுக்கு 7.75% கொடுக்குறாங்க. இது வந்து அதிகப்படியான வட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட், அதாவது 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாயை 555 நாட்கள் ஃபிக்ஸ்டு, அதாவது எஃப்டி, நார்மல் எஃப்டி போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா சென்ட்ரலில் வந்து எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ எஃப்டி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 555 நாள் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கால்குலேட் பண்ணி ஒரு பல்க் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த பல்க் அமௌண்ட்டுங்கிறது உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க் .in, அதாவது RRB அப்படின்னு சொல்லுவோம், ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது. அதுக்கு கீழே வரக்கூடியது தான் இந்த பல்லவன் பாண்டியன் பேங்க். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இணைச்சி தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது ஸ்பான்சர்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க். ஓகேங்களா? ஸோ இதில் அப்படியே ட்ராப் டவுன் வாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த தமிழ்நாடு கிராம வங்கி மூலமாக கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம். ஓகேங்களா? இதில் டெபாசிட் அப்படின்னு இருக்கும், இதில் ரெகுலர் டெபாசிட்டில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கலாம். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 lakh rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நாமினி ஃபெசிலிட்டி அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் நாமினி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பிரான்ச் டு அனதர் பிரான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு பிரான்ச், அதாவது சென்னையில் பிரான்ச்சில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து எஃப்டி போடுறீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலுமே, அதாவது பிரான்ச் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னாலுமே நீங்கள் ஈரோடு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 555 நாட்களுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் பிரான்ச் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த இன்ட்ரெஸ்ட் வில் பி டெபாசிட்டட் மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஸோ உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அற்புதம் 555 இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை மந்த்லியாக உங்களுக்கு வேணுமா, குவார்ட்டராக வேணுமா, அல்லது ஹாஃப் இயர்லியாக வேணுமா, அல்லது இயர்லி ஒன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு வந்து அதை அந்த இயருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை பர் மந்த்துக்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரீ க்ளோசர்ஸ் அலவுட் அண்ட் அப் டு 15 lakhs தேர் இஸ் நோ ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 15 lakhsக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 லட்சத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேக்ஸு
இதில் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு கிராம வங்கி கொடுக்கக்கூடிய அற்புதம் ட்ரிபிள். ஸோ இதில் நான் வந்து ஒரு 1 lakh வந்து டெபாசிட் பண்ணுறேன், அல்லது 2 lakhs பண்ணுறேன், 5 lakhs பண்ணுறேன், 10 lakhs பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனில் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணது தான். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு, ஜென்ரல் சிட்டிசனுக்கு டெபாசிட் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பண்ணுறோம், டென்னர் அதாவது 555 நாள் வந்து டென்னர் நம்ம வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் பர் ஆனம் பார்த்திங்க அப்படின்னா சீனியருக்கு 8.25, அதே ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.75. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ கால்குலேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் நம்ம கைக்கு எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு 1 lakh டெபாசிட் பண்ணுறேன். ஸோ 555 நாள் நம்ம வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் பார்த்திங்கன்னா 8.25. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இந்த டெபாசிட் அமௌண்ட்டு அது போக பார்த்திங்க அப்படின்னா டென்னர் 555 நாள், அது போக பர் இயருக்கு தான் பார்த்திங்கன்னா 8.25. அதுவே நான் 365 டேஸுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் 1 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 12,545 ரூபா வந்து உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் 1 லட்ச ரூபா வந்து டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி டெபாசிட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா 1,12,545 ரூபா வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். அதே ஜென்ரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் அதே ஒரு 1 lakh வந்து இங்கே டெபாசிட் பண்ணுறேன். ஸோ டெபாசிட் பண்ணுறப்போ சேம் அதே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 11,784 ரூபா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 1,11,784 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ அதுவே நான் ஒரு 10 lakhs இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள் என்னோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,25,445 ரூபா. உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது. ஸோ எந்த ஒரு தேவையும் இப்போதைக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 555 நாள் அதாவது 1.5 வருஷம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா பல்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரும். சரிங்களா? ஸோ அந்த 1.25 லட்சத்தையும் சேர்த்து 11,25,445 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சீனியர்னா. அதே மாதிரி தான் ஜென்ரல் சிட்டிசனுக்கும். ஸோ நீங்கள் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,17,842 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ அதுவே டோட்டல் மெச்சூரிட்டியாக நீங்கள் 10 lakhs ஆல்ரெடி பே பண்ணியிருப்பீங்க, ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 11,17,842 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் 2 lakhs போட்டு பார்க்கலாம், 3 lakhs போட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஓகேங்களா வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 555 நாளுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை, நான் வந்து ஆல்ரெடி அமௌண்ட் வச்சுருக்கேன், நான் வந்து இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணலாமான்னா தாராளமாக வந்து இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணலாம். ஒரு நல்ல திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கிராம வங்கியில், அதாவது தமிழ்நாடு கிராம வங்கியில் மட்டும்தான் இதை செயல்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக எந்த ஒரு அப்ளிகேஷனும் கிடையாது. இந்த இன்ட்ரெஸ்ட் அதாவது இந்த எஃப்டி போடுறதுக்கு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறதுக்கு இந்த அற்புதம் 555. ஸோ டைரெக்டாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கிராம வங்கி அணுகுனீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே நீங்கள் இந்த அற்புதம் திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக்கர்.